திருவிழாவில் பூஜை செய்யப்பட்ட 10 எலுமிச்சம்பழங்கள் ஆயிரக்கணக்கில் ஏலம் போன சுவாரஸ்ய சம்பவம் விழுப்புரத்தில் நடந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூரை அடுத்த ஒட்டநத்தம் கிராமத்தில் அமைந்துள்ள இரட்டைக்குன்றில் ரத்தினவேல் முருகன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு 10 நாட்கள் பூஜை நடைபெறுமாம். இந்த 10 நாட்களும் கோயில் கருவறையில் இருக்கும் வேலில் குத்தப்படும் எலுமிச்சை பழங்கள் பாதுகாத்து வைக்கப்படுமாம். அந்த 10 எலுமிச்சை பழங்களும் பொதுமக்கள் முன்னிலையில் ஒவ்வொன்றாக ஏலம் விடப்பட்டது. ஊர் நாட்டாமையான பாலகிருஷ்ணன் என்பவர் ஆணி செருப்பின் மீது ஏறி நின்று கொண்டு முதல் எலுமிச்சம்பழத்தின் ஏலத்தை ₹1 தொடங்கி வைத்தார். சுமார் 1000 பேர் கலந்து கொண்ட அந்த ஏலத்தில் அடுத்த 3வது நிருபத்திலேயே முதல் எலுமிச்சம்பழம் ₹27,000 ஏலம் போனது. தொடர்ந்து 2வது 3வது என 10 பழங்களும் 5000 6000 என போட்டிக்கொண்டு ஏலத்தில் எடுக்கப்பட்டது. இறுதியில் அந்த 10 எலுமிச்சம்பழங்களும் 68,000 விலை போனது. இந்த ஏலத்தில் உள்ளூர் மக்கள் மட்டுமே பங்கேற்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோல பல சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.